வணக்கம் நண்பர்களே, நான் அனுப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோல் எபிசோடோட உங்களுக்கான ஹோஸ்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அது என்னென்ன நினைப்புங்கிறது நம்ம கூடவே அமைஞ்சிருக்கும் போது அநேகமா நாம இப்போ ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஒவ்வொரு மனுஷனுடைய மனமும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கும். ஒரு மனுஷன் எந்த நேரத்துல எப்போ எப்படி யோசிப்பான்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. உண்மையாதான் பல பொய்களை உண்மைன்னு ஏத்துக்கிறோம். இந்த கேஸ் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பொறுத்ததுதான். இந்த கேஸ் மூலமா நம்ம பார்க்க போற விஷயங்கள் நிச்சயமா எல்லாருமே அதிர வைக்கும். இந்த கேஸ் வெளிவந்ததுக்கு அப்புறமா இத பத்திய நியூஸ் எல்லா பேப்பர்லயுமே அடுத்தடுத்து ஹெட்லைன்ஸ்ல வர ஆரம்பிச்சது. உனக்கே தெரியும்ல, நான் இங்க 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ராத்தூர் என்னுடைய கிரெடிட் எடுத்துட்டு போயிட்டான். இது உனக்கு தப்பாவே தெரியலையா? ராத்தூருக்கு முன்னாடி ஏதாவது என்னால பேச முடியுமா? இதுல தப்பு உன்னோடதுதான். நீ அந்த பிரசன்டேஷனை மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. கம்பெனியோட எல்லா முக்கியமான ஆளுங்களும் அங்க இருந்தாங்க. உனக்கு தெரியாதா என்ன என்னோட பிரசன்டேஷன் இப்ப முக்கியம்னு சொல்லி? அதே மாதிரி நான் என் பேரண்ட்ஸ் கூட இருக்க வேண்டியது முக்கியம் தானே. எப்படி அவன் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போனா? நீ வேணா பாரு, நான் அவனை சும்மா விட போறது இல்ல. இங்க பாரு, நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். அதுக்காக உனக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு நினைச்சிடாத. ஸ்ரீதர், இப்படிதான் நீ உள்ள வருவியா? நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க நீங்க இல்லனா நான் தான் இந்த பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி. ஆனா இப்போ ஸ்ரீதர், வாய்ஸை ஏத்தாத. நான் ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, வெளியில போய் இத பத்தி நான் சொன்னேன்னு வச்சு நீ வாயை திறந்தன்னா எனக்கும் சில விஷயங்களை பண்ண தோணும். உன் ஜாப் இப்ப என் கையில தான் இருக்கு. ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவேன். உன்னை பிளாக் லிஸ்ட்ல போட்டு தூக்கி போட்டுருவேன். ஏய், என்ன பண்ற? என்ன பண்றேன்னா மயிறு புடுங்க போறேன்டா. இப்ப நான் பண்ண போற வேலையில் நீ துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கிறேன். இனிமே நீ என்ன கையெடுத்து கும்பிடுவடா. சாமி என்ன விட்டுறான்னு ஓடுவேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்து நீ இங்க இருந்து வாய்ந்து ஓடிக்கிட்டே இருப்ப. உன்னை ஒரு கை பார்த்துறேன்டா. ஸ்ரீதர், இனிமேதான் பார்ட்டி களை கட்ட போகுது. என்னாச்சு? நீ அப்செட்டா இருக்க? ரொம்ப டயர்டா இருப்பான் போல. என்ன பிஸி மேன்ல. கம் ஆன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்க முடியாத அளவுக்கு நான் அவ்வளோ பிஸியான ஆளானா? இந்தா முதல்ல இதை குடி. ஸ்ரீதர், நீ சரியான டைமுக்கு வந்திருக்கப்பா. சரி, நீ இப்போ ஒன்று பண்ணு. உங்கள்கிட்ட தான் அந்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல, ஃபுட் ஆர்டர் பண்ணு. 30% டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு. ஏய், நீ என்ன கேட்குறியோ எனக்குலாம் ஓகேடா. அதெல்லாம் சரி. இதுக்கு என் டிஷர்ட் போட்டிருக்க? என்னப்பா உன்னோட நான் போடக்கூடாதா? சீல் பண்ணுப்பா. டேய், முதல்ல டிஷர்ட் ரிமூவ் பண்ணு. உள்ள கொண்டு போய் ஜாக்கிரதை. அப்படியே சொல்றேன். இந்தாடா வச்சுக்கோ. நீ உன்னோட டிஷர்ட் போவாடே. என்னடா பண்ற? என்ன கேக்குற பைத்தியம்? சொல்றது கேளு. சனசாதீங்க. உனக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்து தர மாட்டியா நீ? வந்தடா. டிஷர்ட் விடுடா. டேய், அவனுக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஒரு கண்ணுடா. அதுக்காக தான் இவ்வளவு சீன் போடுறான். அது உனக்கு புரியலடா. நிமேஷ், என்ன கண்டுபிடி பேசிட்டு இருக்க? இந்த பையன் என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன யோசிக்கிறானோ புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ராத்திரி மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தின ஃபைட்டிங் செக்ஷன் பத்தின சில விஷயங்களை சொல்ல இருக்கிறோம். அதை நீங்க கவனமா பார்த்து கத்துக்கங்க. முதல்ல ஆம்பளை பசங்களை பைத்தியமாக்குவேன். அதுக்கப்புறம் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு புது புது வழிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அப்படித்தானே? என்ன பாக்குற? உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனை வச்சு என்ன அடிக்க பாக்குற? அப்படித்தானே?
மகேந்திரா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டு கிடையாது. ஏய், நான் உன் புருஷன்டி. நீ என்ன பண்ற ஏது பண்றது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் பாலிசிஸ் எல்லாத்துலயுமே உன்னோட பேரை ரிமூவ் பண்ணிட்டு அதுல எல்லாத்துலயுமே என்னோட பேரை ஆட் பண்ணிட்டேன். உனக்கு என்ன தோணுது? நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? சார் சார், இந்த வண்டியில தான் பாடி கிடைச்சிருக்கு. வண்டியோட நம்பர் பிளேட்டை மாத்திருக்காங்க. வண்டி லாக்கா இருக்கு. ஒரு பக்கம் போலீஸுக்கு பாடியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத சிச்சுவேஷன், இன்னொரு பக்கம் இந்த கேஸை சால்வ் பண்றது புரியாத புதிரா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் நடுங்க வைக்கிற இந்த கிரைம் சீனை ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய மைண்ட் அவன் போலீஸை சுத்த விடுறதுல கில்லாடியா இருந்திருக்கான். ஆனா இது யாருடைய மாஸ்டர் மைண்ட் அண்ட் அவன் லட்சியம் தான் என்ன? இதை கண்டுபிடிக்கிறது நிச்சயமா பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. இது என்னது இது? அட, இங்க பாரு. இந்த பென்டிரைவ்ல என்னோட காதலோட மெசேஜ் இருக்கு. இத கண்டிப்பா பாரு. ஸ்ரீதர், முதல்ல நீ ஒரு ஃப்ளாட்டை வாங்கு. நீ அம்மா அப்பாவை மும்பை கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறல, அப்ப முதல்ல வீடு வாங்கு. மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கார்டு வாங்குற ஐடியாவை இப்போ ட்ராப் பண்ணிடலாமா? ஸ்ரீதர், ஒரு நிமிஷம் இரு. ராத்திரி சார் வேலை எப்போ முடியும்னு கேட்டுட்டே இருக்காரு. சரி, நீ போ, நான் பேசிட்டு வரேன். Okay. சரி சொல்லு, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. என்ன பொண்ணோட வாய்ஸ்லாம் கேக்குது? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற பொண்ணு. அதனால என்ன, கலி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியாதா? தாராளமா ஆகலாம். ஆனா என்ன? வெளியே வா, வெளியே வான்னு சொல்றல. வெளியே வா, வெளியே வர போறியா இல்லையா? இன்னொரு முறை இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி குடும்ப மனத்தை வாங்காதீங்க. என் மனம் தான் இங்க காத்துல பறக்குதுல்ல. உன்னோட இந்த பழா போன அம்மா இவளை நான் கட்டிக்கிட்டதுனாலதான். அப்புறம் நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போச்சு. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்ச ஏழரை சனி. எனக்கு வர கோவத்துக்கு உங்க ரெண்டு பேரும் தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம் போல இருக்கு. தள்ளிப்போ. அம்மா, நீங்க ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கிறீங்க? நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன். அம்மாடி, உன் அப்பா எப்படி இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். ஒரு பொம்பளைக்கு புருஷன் இல்லாம ஒண்ணுமே இல்ல. ஆனா பொம்பளைக்கு சுயமரியாதை இருக்குமா? உன்னோட இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ தானே சொன்ன நம்ம நெகட்டிவா எதுவும் பண்றக்கூடாதுன்னு. ஆனா நீயே உங்க அப்பா விஷயத்துல இவ்ளோ நெகட்டிவா இருக்கியே. என்னோட அப்பா ஒரு கேட்டகரிக்குள்ள வர மாட்டேங்கிறாரு. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா என் அம்மாவையும் அவர் உயிரோட விட மாட்டாரு, என்னையும் விட மாட்டார் போல. சரி, பேசாம போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடு. இது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதானே. நீ போலீஸ் கிட்ட போனியா? உனக்கு சந்தேகம் இருக்குல்ல யாராச்சும் உயிரை எடுத்துருவாங்கன்னு? என்ன பத்திலாம் கவலைப்படாத. என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. என்னை யாரும் டச் கூட பண்ண முடியாது. சார், இவருக்கு மூச்சடைப்பால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி இவரை மயக்கமடைய வச்சிருக்காங்க. இவர் பாடியில இருந்து சிடேட்டிவோட ட்ரெஸஸ் கிடைச்சிருக்கு. வாட்? செடேட்டிவா? ஆமா, இவர் வண்டியில இருந்து என்ன பாட்டில் எடுத்தாங்களோ அதில் தான் சிடேட்டிவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் பாடியில் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி சைன். வாட்டர் பாட்டில் வண்டியில் இருந்துச்சுன்னா நிச்சயமா கில்லர்ஸும் வண்டியில தான் இருந்திருக்கணும். அவங்க தான் அந்த வாட்டர் பாட்டிலில் செடேட்டிவை போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கணும் இல்லையா? ஹலோ சார். சொல்லு. சேசஸ் நம்பர் வச்சு வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வண்டி ராஜேஷ்ங்கிற பேர்ல இருக்கு சார். விக்டிம் ராஜேஷோட பையனா? தெரியல சார், அவரோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்பவே சென்ட் பண்றேன் சார். ஸ்ரீதருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் பாடி உன் வண்டியில் எப்படி? சார், அது என் வண்டி இல்ல. நான் என் வண்டியை 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீதருக்கு வித்துட்டேன். அப்ப இது யாரு? சார், இவர் தான் அந்த ஆளு ஸ்ரீதர். இவருக்கு தான் என் வண்டியை நான் வித்தேன். சார், வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா 2.5 லட்சம் ரூபான்றது கொஞ்சம் அதிகமா தெரியுது. அட என்ன பேசுறீங்க? போன மாசம்னா 1.55க்கு தான் கொடுத்துருப்பேன். கம்மி விலைக்கெல்லாம் விற்க முடியாது. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இவர் நமக்கு தெரிஞ்சவர். உங்களுக்கு வேண்டாம்,
அவருக்கு வேண்டாம் 160 முடிச்சிருங்க. அவர் என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சார். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா எல்லா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு தரேன் சார். டூப்ளிகேட் பேப்பர் யார் வேணாலும் ரெடி பண்ணலாம். சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்ரீதரோட ஃப்ரெண்டு நிமேஷ் கிட்ட கேளுங்க. எண்ணெயெல்லாம் தேய்ச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் சொட்ட மண்டியில் இப்படிலாம் தேய்ச்சேன்னா முடி வளராது. சும்மா கிண்டல் பண்ணாதடா, அப்புறம் உனக்கு மொட்டை அடிச்சு விட்டுரும் பார்த்துக்க. ஸ்ரீதர் இங்கே தான் தங்கியிருக்கானா? ஆமாம் சார், ஆனால் இப்போ அவனோட கிராமத்துக்கு போயிருக்கான் சார். கிராமத்துக்கு போயிருக்கானா? எங்களுக்கு ஸ்ரீதரோட பாடி கிடைச்சிருக்கு. பாடியா? ஆமாம் சார், ஸ்ரீதர் ராஜேஷ் கிட்ட இருந்து வண்டி வாங்கினது உண்மைதான். ஆனால் அவனுக்கு இப்படி நடக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். நீங்கள் 2 பேரும் ஸ்ரீதரை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? 4 நாளுக்கு முன்னாடி சார். கிராமத்துக்கு கிளம்பி போறேன்னு சொன்னான். ஸ்ரீதர், நைட் நேரத்தில் எங்கே போற? வீட்டுக்கு போறேன், அப்பா அம்மாவை பார்க்க போறேன். நாலு நாள் முன்னாடி ஸ்ரீதர் கிராமத்துக்கு போயிருக்கானா அன்னைக்கு தான் அவன் கொலை பண்ணப்பட்டிருக்கணும். அவன் கிராமத்துக்கு போகவே இல்லை. அவன் வீட்டில் இருந்து யாரும் கால் பண்ணல? இல்லை சார், அவங்க வீட்டாளுங்கிட்ட நாங்கள் பேசவே இல்லை. அவங்க நம்பரும் எங்ககிட்ட இல்லை. இந்த 4 நாளாக நீங்களும் ஸ்ரீதருக்கு கால் பண்ணலையா? இல்லை சார், கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால அவனுக்கு கால் பண்ணி பேசலான்னு எனக்கு தோணலை சார். நீங்கள் 2 பேரும் எதையும் மறைக்கல? இல்லை சார். சரி, ஸ்ரீதர் என்ன ஒர்க் பண்ணுறா? சார், அவள் கோல்டன் ஆரியா இன்ஃபோடெக்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸ்ரீதருக்கு யாரு கூடவாவது சண்டை ஏற்பட்டுச்சா? இல்லை பொண்ணோட ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். ஸ்ரீதரோட நம்பரை கொடுங்க. தரேன் சார். அவன் தங்கியிருந்த ரூமையும் காட்டுங்க. வாங்க சார், காட்டுறேன். ஸ்ரீதர் அவனோட கிராமத்துக்கு போயிருக்கானா? அப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தானே போயிருப்பான். லேப்டாப் பேக் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புனா சார். லேப்டாப் பேக் மட்டும் தானா? அப்படின்னா லக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகலையா? இல்லை சார், லேப்டாப் பேக் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஒருவேளை ட்ரெஸ் வச்சுருந்துருக்கலாம். சார், நான் ஸ்ரீதருடைய ஃபோனை சர்வேலன்ஸில் போட சொல்லும்போது அவனுடைய ஃபோன் ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. ரிங் பகுதி யாரும் எடுக்கல. வாட்? ஸ்ரீதர் ஃபோன் இப்பவும் ஆக்டிவா சார்? நான் தான் சாமிங்கா இருக்கல, பொண்ணுங்க என்ன பார்த்தாலே விழுந்துருவாளுங்க. ஆனால் கல்யாணத்தை பார்த்து பண்ணு. கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னால் ஒரு வீடு வாங்கிடுறேன். சரி, நீ ஏதாவது வீடு பார்த்துருக்கியா? இன்னும் என் பட்ஜெட்ல எதுவுமே கிடைக்கல, அதனால சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு 80 lakhs வரைக்கும் ஹோம் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இனிஷியல் பேமெண்ட்டுக்கு 15 லட்ச ரூபா கையில் கேஷாக வேணும்ல. என்னால் உனக்கு ஏதாவது உதவ முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், கேட்டால் 10 லட்ச ரூபா தூக்கி கொடுத்துருவான். என்ன கேஷை ஒயிட் மணி ஆக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. பாரு, நீ எதை பண்ணாலும் உன்னோட ரூம்மேட் கிட்ட சொல்லாம செய். நான் என் பாஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். ரூம்மேட்ஸ்லாம் என்ன பெரிய விஷயமா என்ன? ஸ்ரீதர், ஒரு நிமிஷம். ஸ்ரீதர், அம்மா கிட்ட இருந்து ஒரு 20 மிஸ் கால் வந்திருக்கு. அப்பா இன்னைக்கு என்ன பண்ணி தொலைச்சாரோ தெரியல. நான் கிளம்பி ஆகணும், வச்சிடுறேன். மகேந்திரன், நீயா?
ஏன் இப்படி பண்ண? அம்மா என்னாச்சு? என் வாழ்க்கைய போச்சு. அம்மா எனக்கு அவ்வளவு கால் பண்ணிருக்காங்க, நான் பண்ண ஏன் நீ எடுக்கல? அப்பா அந்த பொம்பளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன? வா வா, என்னன்னு கேக்கலாம். வா. அப்பா என்ன நடக்குதுங்க? இன்னில இருந்து இவ தான் உன்னோட 2வது அம்மா. வா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் நீ ஒருத்தனுக்கு 2வது பொண்டாட்டியா இருக்க தயாரா இருக்கும்போது உன் அம்மா ஏன் எனக்கு 2வது பொண்டாட்டியா இருக்க கூடாதா? என்ன நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? ரொம்பலாம் நடிக்காத. அந்த ஆள் கூட நான் உன்னை ஏற்கனவே பார்த்துட்டேன். அப்பா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல. இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சா? சரி, உனக்கான ஆளை நீயே தேடி கண்டுபிடிச்சா சரிதான். சரி, நீ அவங்க கூட ஓடிப்போ. உனக்கு வேற ஒருத்தலாம் கிடைக்க மாட்டான். போ. சார் ஸ்ரீதர் 4-5 நாளுக்கு முன்னாடி தான் இங்கே வந்தான். அப்புறம் லீவ் எடுத்துட்டான். லீவ் எடுக்க என்ன காரணம்? அதை சொல்லியிருப்பாங்கல்ல. இல்லை சார், அவன் என்கிட்ட சொல்லலை. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஸ்ரீதருக்கும் வேற யாருக்கும் பகா சண்டானு இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? சார் இங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை. ஹி வாஸ் அ பிரைட் எம்ப்ளாய். எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீதருடைய ஃபோன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்கு. என்ன? இப்போ கூட அவன் ஃபோன் ஆக்டிவாக இருக்கா? நீங்கள் எப்படி ஷாக் ஆனீங்களோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த ஏரியாவில் யாரும் இருக்காங்க. ஸ்ரீதர் வந்து போகிற இடமா அது? நோ ஐடியா சார். ஸ்ரீதர் பேரண்ட்ஸோடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கும்ல? எஸ் சார், என்கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் சார் ஸ்ரீதரோட மொபைல் இப்பதான் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா அந்த மொபைலை யார் தான் ஆன் பண்ணாங்கன்னு தெரியல. யாரா இருந்தாலும் அவனுக்கும் ஸ்ரீதருக்கு ஏதோ டைப் இருந்திருக்கு. நாம ராஜேஷை உள்ள வச்சிருக்கோம். ஒருவேளை அவனை காப்பாற்ற வேற யாராவது நம்மளை குழப்புறாங்களா? வேற ஏதாவது அப்டேட்ஸ்? சார் ராஜேஷ் கார் டிரான்ஸ்ஃபர் பண்ண பேப்பர்ஸ் காட்டினாரு. அதுல ஸ்ரீதர் சைன் இருக்கு. ஆனா அது ஒரிஜினலா இல்ல டம்மியான்னு கண்டுபிடிக்கணும். டூ ஒன் திங், ராஜேஷை வெளியே அனுப்பிடு. அவனை க்ளோஸா வாட்ச் பண்ண. மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் அந்த செடேட்டிவை எங்க வாங்கினாங்கிறத தெரிஞ்சுக்க. அப்புறம் டேப் எங்க வாங்கினான்னு பாரு. அதை வச்சுதான் ஸ்ரீதரை கட்டி போட்டிருக்கான். ராத்திரி பகலா வேலை செய்த தரமா வீடு வாங்க முடியும். உங்களையும் அப்பாவும் இங்க கூட்டிட்டு வரணும்ல. இத பாருங்கம்மா, எங்களுக்கு ஸ்ரீதரோட பாடி ஒரு காருக்குள்ள இருந்து கிடைச்சது. அந்த வண்டி இதோ இந்த ராஜேஷ் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த ஆள் அந்த வண்டியை ஸ்ரீதருக்கு வித்துட்டு தான் சொல்றான். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீதர் என்கிட்ட வண்டி வாங்க போறதா ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தா சார். ஆனா அவன் புது வண்டி வாங்கணும் தான் சொல்லிட்டு இருந்தா. ஸ்ரீதர் ரூம்மேட் 2 பேரும் நாங்க விசாரிக்கும் போது 4 நாளைக்கு முன்னாடி அதே கார்ல ஸ்ரீதர் கிராமத்துக்கு வந்ததா சொன்னாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். ஸ்ரீதரோட ரூம்மேட்ஸ் எதுக்காக போய் சொல்லணும்? அவங்க கூட ஏதாவது பிரச்சனையா? தெரியல சார். ஸ்ரீதர் அதை பத்திலாம் என்கிட்ட சொல்ல மாட்டான். ஸ்ரீதரோட ஸ்டேட்மெண்ட் போலீஸ வேற மாதிரி யோசிக்க வச்சது. ஸ்ரீதரோட ரூம்மேட்ஸ் போலீஸ் கிட்ட போய் சொல்லிருப்பாங்க நினைக்க வச்சது. ராஜேஷ போலீஸும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்காங்க. ஸ்ரீதர் தங்கின எல்லா இடத்துலயும், ஆபீஸ் மற்றும் எல்லா இடத்துலயும் அவனை ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வளவுதான் விசாரிச்சாலும் இந்த கேஸ் சம்பந்தமா எந்த க்ளூவும் காவல்துறைக்கு கிடைக்கல. சார் எனக்கு ஸ்ரீதருக்கு ஒத்து போகாதுதான். ஆனா அதுக்காக நான் அவனை கொலையெல்லாம் பண்ணல சார், நம்புங்க சார். அப்புறம் எதுக்கு போய் சொன்ன? அன்னைக்கு ஸ்ரீதர் கிராமத்துக்கு போயிட்டான்னு சார் அந்த சாரதுக்கு தான் அப்படி சொல்ல சொன்னான் சார். ஆனால் ஸ்ரீதர்கிட்ட இதை பற்றி நான் பேசல சார். அவன் எதுக்கு போய் சொல்லணும்? சார் நாங்கள் போய் சொல்லலை. ஸ்ரீதர் இதை தான் சொல்லிட்டு போனா நான் ஊருக்கு போறேன்னு. டேய், ஸ்ரீதரை மர்டர் பண்ணிருக்காங்கடா. அதுல உனக்கு என்ன தெரியுமா அதை சொல்லு. சார் இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்க. ஸ்ரீதருக்கும் நிமேஷ்க்கும் செட்டே ஆகாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ரீதர் நிமேஷ் முடிய நாசம் பண்ணி எடுத்துட்டான். என்னது? ஸ்ரீதர் இமேஷுடைய முடி எடுத்துட்டானா? ஆமாம் சார். நிமேஷ் ஸ்ரீதரோட டிஷர்ட்டை கிழிச்சிட்டான். ஐயோ என்ன இது? என்னடா என்ன ஆச்சு? என்ன முடி கையோட வந்திருக்கும் அப்படின்னா? இங்க பாருங்க. ஐயோ, நீ என் டிஷர்ட்டை கிழிச்சல, அதனால தான் ஷாம்பூல ஹேர் ரிமூவரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கடா. ஏன்டா இப்படி பண்ண? உன்னை சும்மா ரொம்ப அடிச்சு சாவடிக்க போனா. ஏன்டா பண்றீங்க? ஏய் விட்றா. ஏன்டா இப்படி பண்ண? சார் அதுக்கப்புறம் நிமேஷ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான்,
ஸ்ரீதரை பழி வாங்கணும் நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னான். சார் அடிக்கிறீங்க சார். சார் 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 நாளைக்கு ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன் சார். ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை சார். சாரதக்காவை போய் சொல்கிறான் சார். சார் அந்த சாரதக்கு தான் சார் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் சார். நான் எதுவும் பண்ணல சார். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். அப்படியா? சார் சார் அதுக்கு என்ன காரணம்? அப்ப எதுக்காக அப்படி செய்யணும்னு சொல்லு. சார் அது ஸ்ரீதர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் விசார் பண்ணிட்டேன் சார். கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? சாதக்க முட்டாளாக்கிட்டாங்க. அதனால அவன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தான் சார். சார் திருஷி ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்ரீதர் தூங்குறத பார்த்து அவனை பயமுறுத்த ட்ரை பண்ணான். சார் நிமேஷ் ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவும் ஏதாவது சொல்லி என்னை உசுப்பேத்திக்கிட்டே இருப்பான். திருஷ்டி மேலே எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ ஸ்ரீதர் மேலேயும் இருக்கு சார். சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திருஷ்டியை கூப்பிட்டு கேளுங்க சார். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட நான் இப்ப என்ன சொல்றது? எப்படி சொல்றது? அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. அப்போ இத்தனை நாளா நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தியா? இத்தனை நாளா வேற யாரோ தான் என்ன ஃபாலோ பண்றாங்க, தொந்தரவு பண்றாங்கன்னு நினைச்சேன். இது நாள் வரைக்கும் விதவிதமா மெசேஜ் பண்ணி என்ன தொந்தரவு பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் நீ தான் செஞ்சிருக்க. ஏன் செஞ்ச? ஆய் மூடுறி. ரொம்பலாம் பேசக்கூடாது. நான் சொல்றேன்ல. நான் ரொம்ப பேசுறேனா? நீ தாண்டா இப்ப ரொம்ப தொந்தரவு பண்ற. என்ன நீ ரொம்ப தான் அவமானப்படுத்துற. இதெல்லாம் நீ என்ன விட்டுட்டு போகணுன்றதுக்காக தானே பண்ற? ஆமாண்டி, உன்னை விட்டுட்டு போறதுக்காக தான் ட்ரை பண்ற. ஆனா இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. நான் யாருன்னு காட்டுறேன். அவனுக்கு 2 பேரும் வேற வேற கதையை சொல்லி நம்மளை குழப்புறானுங்க. நிவிஸ் ஃபோனும் ஆன் ஆயிடுச்சு. நிதிக், சாதிக், ராஜேஷ் 3 பேரும் நம்ம கஸ்டடியில் தான் இருந்தாங்க. அப்போ அதில் யார் ஸ்ரீதரோட ஃபோன் ஆன் பண்ணியிருப்பாங்க? திருஷ்டி, அவளுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோ? சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஸ்ரீதரோட போன் எப்படி என்கிட்ட வரும்? ஸ்ரீதரை நீ விரும்புறன்னு சொன்ன விஷயம் உண்மைதானே? சார் நான் ஸ்ரீதரை விரும்புறது என்னமோ உண்மைதான். ஆனா as a friend. ஆனா எங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கல. சாதக் உன்னையும் ஸ்ரீதரையும் சந்தேகப்படுறதா நிமிஷம் எங்க கிட்ட சொன்னான். சார் சாதருக்கு எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. He trusted me like anything. ஒருவேளை சாதக் கூட அந்த நம்பிக்கையை நீ பயன்படுத்தி விளையாடிட்டு இருக்கியா? சார் நான் யாரையும் காப்பாத்தல. எது உண்மையோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் ஸ்ரீதருடைய கால் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டேன். சார் திருஷ்டி தவிர ஸ்ரீதர் ரஞ்சிதாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட நிறைய பேசியிருக்கான். யார் இந்த ரஞ்சிதா? அவன் கூட தான் வேலை செஞ்சிருக்கா. ஸ்ரீதருக்கு இவளுக்கு ஏதாவது கனெக்ஷன், அஃபேர் மாதிரி? அதுக்கான ஹிண்ட் எதுவும் கிடைக்கல சார். ஆனால் ஒன்று தெரியுது சார், அந்த பொண்ணு ஸ்ரீதரை தவிர நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கா. சார் ஸ்ரீதரும் நானும் கலீக்ஸ். எங்களுக்குள்ள எந்த அஃபைரும் இல்லை. உன் கால் ரெக்கார்ட்ஸை நாங்கள் செக் பண்ணோம். ஆஃபீஸ் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் நேரத்துலையும் நீ ஸ்ரீதருக்கு ஃபோன் பண்ணியிருக்க. எதுக்காக பண்ண? எங்ககிட்ட எதையும் மறைக்காத. ராத்தோரோட நீ எப்பெல்லாம் ஹோட்டலுக்கு வந்து திரும்பி போறியோ அடுத்த நிமிஷம் நீ ஸ்ரீதருக்கு கால் பண்ணியிருக்க. எதுக்காக பண்ண? உண்மையை மட்டும் சொல்லு. சார் அது நான் என்ன செஞ்சேனோ அதெல்லாம் ராத்தோர் சொல்லி தான் செஞ்சேன். அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா? சார் அது ராத்தூர் ஸ்ரீதரோட ஆப்பை தன்னோடதுன்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணிட்டான். அதனால ஸ்ரீதர் அவனை மிரட்டிகிட்டே இருந்தான். என்னன்னு மிரட்டினா? சார் அது ஸ்ரீதர் ராத்தூரை பழி வாங்கணும்னு நினைச்சான். ராத்தூர் என்ன யூஸ் பண்ண நினைச்சான். அப்படின்னா எந்த வகையில் உன்னை யூஸ் பண்ண நினைச்சான்? சார் நான் அதை கண்டுபிடிக்கணும்னு அவன் நினைச்சான். சார் அது ராத்தூரை பத்தி ஸ்ரீதர் என்ன நினைக்கிறான்றதை தெரிஞ்சுக்க. அதுக்கு தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸ்ரீதர் நீ ராத்தோரை இக்னோர் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. முடியாது, என்னால அவனை இக்னோர் பண்ண முடியாது. அவனை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னோட பழி வாங்கும் படாம நிறைவேறும். பாரு ஸ்ரீதர், இந்த விஷயத்துல நீ என்ன இன்வால்வ் ஆக்காத ப்ளீஸ். ஏன் நீ பார்த்து பயந்துட்டியா இல்ல காப்பாத்த நினைக்கிறியா? நான் எதுக்கு அந்த ராஸ்கலை காப்பாத்தணும்? நீ நீ இப்ப என்ன பண்றதா இருக்க? நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணு, அப்போ உன்கிட்ட சொல்றேன். ஓகே. ஏன் முன்னாடியே என்ன ராஸ்கல்ன்றியா? அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான். சார் சார் நான் விருப்பப்பட்டு இதெல்லாம் செய்யல.
இந்த மாதிரி ஆபீஸ்ல நிறைய பெண்கள் அவன் டார்ச்சர் பண்ணிருக்கான். சரி சொல்லு, ஸ்ரீதர் ரத்தூருக்கு எதிராக என்ன பண்றதா இருந்தா? இங்க பாரு, அந்த ஆப்பை நான் தான் டிசைன் பண்ணேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அந்த எல்லா ப்ரூஃபையும் ஹையர் அத்தாரிட்டிஸ்ல காட்ட தான் போறேன் நான். நீ என் கூட வா. ராத்திரி நடந்த விஷயத்த நீயே அவங்க வந்து சொல்லு, வா. ஆனா ஸ்ரீதர், அதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆனா ஸ்ரீதருக்கு யாரையும் மீட் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா கம்பெனியோட மெயின் பர்சன்ஸ் எல்லாமே அப்ராட் போயிட்டாங்க. அந்த விஷயத்தை நீ ரத்தூர் கிட்ட சொன்னியா? இல்ல சார், நான் ராத்தூர் கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒருவேளை ஸ்ரீதர் மட்டும் அப்படி பண்ணியிருந்தா ராத்தூரோட கெரியரே அதோட முடிஞ்சிருக்கும். கைஸ், இந்த ரஞ்சிதா ஏன் இன்னும் வரல? ஃபோனு கூட எடுக்கவே இல்லையே. எஸ் சார். சார் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா எம்ப்ளாயிஸ் முன்னாடியும் நீங்க சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன். ஸ்ரீதரோட ஆப்பை ஏன் ஆப்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஆனா நான் அவனை மர்டர் பண்ணல சார். ஸ்ரீதரை கொன்னது மட்டும் இல்ல, ரஞ்சிதா அப்புறம் ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்க. ஸ்ரீதர் உண்மையை சொல்லிடுவான்னு தானே அவனை போட்டு தள்ளிட்ட? இல்ல சார், நிஜமா சார், நான் அப்படி எதுவும் பண்ணல சார். இப்படி கேட்ட இவன் சொல்ல மாட்டான். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சார். ராஜேஷ், தினேஷ், சாதக், திருஷ்டி அப்புறம் ரஞ்சிதாக்கு அப்புறமா ராத்தூரும் ஒரு பிரைம் சஸ்பெக்ட் தான். ஆனா ஸ்ரீதர் போனை அடிக்கடி ஆன் பண்றது யாரா இருப்பாங்க? அதை தான் ட்ரேஸ் பண்ணவே முடியல. ஆனா போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு காரணம் போலீஸ திசை திருப்பத்துக்கு யாரோ பண்ற வேலை தான் தெரிஞ்சிச்சு. ஸ்ரீதர் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் போலீஸ் ஒன்னொன்னா தேடி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பாடியோட கிடைச்ச ஷாப்பிங் பேக்ல இருந்து கூட எதுவுமே கிடைக்கல. இன்னொரு விஷயம் கூட தெரியவே இல்ல. இந்த டக் டேப்ஸை யாரு எங்க இருந்து வாங்கினாங்கன்னு தெரியவே இல்ல. போலீஸ்க்கும் கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியவே இல்ல. இந்த கேஸுடைய மேற்கட்ட விசாரணை ரொம்பவே அதிர்ச்சி விடும்படியா இருந்துச்சு. சார், ஸ்ரீதர் எப்படி மர்டர் பண்ணாங்களோ? நீ எவ்வளவுதான் விலகி போக ட்ரை பண்ணாலும் நாம இன்னும் நெருக்கமா ஆகிக்கிட்டே இருக்கும். சோ ஓடி ஒளியெல்லாம் ட்ரை பண்ணாத, நீயாவே எனக்கு நெருங்கி வந்துடுவேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு பெருசா எதுவோ பேசுன, இங்க பாரு, இது என்னோட வாய்ஸா? உன்னோட வாய்ஸ் இல்லைன்னா வேற யாரோட வாய்ஸ்லயாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்ப. அப்படியா? நீ உன்னை பெரிய தில்லாலங்கன்னு நினைச்சுக்கிறியா? எனக்கு நல்லா தெரியுது, நீ டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்க. டபுள் கேம் நீ தான் ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றது கேளு. உனக்கு என்கிட்ட இருக்க பிடிக்கல. இல்ல, உனக்கு விடுதலை தானே வேணும். கேளு ப்ளீஸ். வேண்டாம். இத புடி, என்ன கொன்னுடு. கொன்னுடு. இல்ல. சந்தோஷமா இருப்பல. ஏய், தள்ளி போ. சார், நான் அந்த டெலிவிஷன் சீரியல்லாம் பார்க்கல சார். சார், அவன் அந்த சாதக தான் சார் அந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான் சார். சார் 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 உன்னை காப்பாத்திக்க திரும்ப திரும்ப அவன் பேரை சொல்றியா? அன்னைக்கு ராஜேஷ் உங்க கூட தான் இருந்தானா? அன்னைக்கு விலாஸ்ல இருந்து பூனேக்கு ராஜேஷ் நீ தானே வர சொன்ன? உண்மையை சொல்லு. சொல்லு சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். சார் சார், அது ஸ்ரீதருக்கு வீடு வாங்க பணம் தேவைப்பட்டுச்சு. நிமேஷ் சொன்னதுனால நான் பிலால் கிட்ட இன்ட்ரா பண்ணேன். விலாஸ் ஸ்ரீதருக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கானா? சார், ஆனா அவனால திரும்ப கொடுக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் பிலால் என்ன பண்ணா எது பண்ணான்னு எனக்கு தெரியாது சார். சொல்லுடா. மேடம், உண்மைதான். நான் ஸ்ரீதருக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அவன் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி என்கிட்ட தரவே இல்லை. நிமேஷ், ராஜேஷ், விலாஷா தவிர ராத்தோர், திருஷ்டி, ரஞ்சிதா, தாத்தாக்கு எல்லாரையுமே போலீஸ் விசாரிச்சுட்டாங்க. உண்மையை தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தாங்க. யாரெல்லாம் இதுல அந்த டெலிவிஷன் சீரீஸை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா யாருமே குற்றத்தை ஒத்துக்கல, டிவி சீரீஸை பார்க்கலன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸ்ரீதர் அன்னைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்பி போனான்ட்டு இவன் சொன்ன அந்த விஷயம் தான் எல்லாருக்கும் உதவியா இருந்துச்சு. ஆனா அன்கிளியராகவும் இருந்துச்சு. ஒருவேளை இந்த கொலைக்கான கனெக்ஷன் ஊர்லயும் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா இருந்தாங்க. ஸ்ரீதரோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அப்படி அவன் இங்க வரதா இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பான். ஸ்ரீதர் ஒரு வீடு வாங்கியிருக்கான். அந்த விஷயத்தை எதுக்கு மறைச்சிங்க? ஸ்ரீதரை பத்தி ஏகப்பட்ட ரகசியங்களை நீங்க எங்ககிட்ட மறைக்கிறீங்க. நீங்க இது எல்லாத்தையும் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க எங்ககிட்ட சொல்லல. சார், அது நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப புரியுற மாதிரி சொல்லுங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் இங்க வந்தப்ப என்ன நடந்துச்சு?
அப்பா, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சித்தப்பாக்கு எந்த வாக்கம் கொடுக்காதீங்கன்னு சொன்னா புரியுதா உங்களுக்கு? பாருப்பா, சித்தப்பாவோட வீடு அதை அடமானம் வச்சிருக்காங்க. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வரப்போகுது. இந்த நிலைமையில நாம உதவி பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க? இவர் சம்பாரிச்ச நிலத்தை சூதாட்டம் மண்ணாங்கட்டின்னு தொலைச்சிட்டாருமா. இப்ப அவர் நல்லதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் அதை நம்பிடுறாருமா. உங்க 2 பேர்கிட்டயும் மீட் பண்ணி பேசக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா சித்தப்பாட்ட சொல்ற போறேமா. ஸ்ரீதருக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் சித்தப்பாவை பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்போ ஸ்ரீதரோட சித்தப்பா மேல உங்களுக்கு சந்தேகம் வரலையா? இல்ல சார், அவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீதர் என் புள்ள மாதிரி சார். ஆனா அன்னைக்கு கொன்றுவன்னு சொல்லி மிரட்டிருக்கீங்களா? சித்தப்பா, நீங்க உண்மையாவே மனுஷனா இருந்தீங்கன்னா எங்க அப்பா பணத்தை மரியாதை திருப்பி எடுத்து வைங்க. நான் கடனா தான் உங்க அப்பா கிட்ட வாங்கினேன். காசு வந்ததும் திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுற விஷயத்த முதல்ல நிறுத்துங்க. எல்லாம் எனக்கு தெரியும். தேவையில்லாம பணத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இங்க இருந்து பணத்தை வாங்காம போறேன். ஸ்ரீதர் சொல்றது கேளு. தள்ளி போயா. சார், ஸ்ரீதர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அவன் பேச்சு நடவடிக்கை எனக்கும் பிடிக்காது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். இவ்வளவு பர்ஃபெக்டா மர்டர் பண்ணிருக்கான்னா அவன் யாரா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்க. சார், ஸ்ரீதரோட மொபைல் மறுபடியும் ஆன் ஆயிருக்கு. முதல்ல ஆன் ஆன அதே இடத்துல. யாரா இருந்தாலும் சரி, இம்மீடியட்டா பிடிச்சாகணும். இந்த ஏரியாவை தான் காட்டுது. இங்கதான் அவனோட மொபைல் ஆக்டிவா இருக்கு. டேய் தம்பி, இங்க வாப்பா. எங்க ஓடுற? உன் பேர் என்ன? இந்த மொபைல் உனக்கு யார் கொடுத்தது? எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு யாரும் கொடுக்கல, கீழே இருந்துச்சு, நானே தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு மொபைலோட சேர்த்து அங்க ஒரு லேப்டாப்பும் இருந்துச்சு. அது எங்க இருக்கு? வீட்ல யாருக்கும் தெரியாது. நான் அதை வச்சு யாருக்கும் தெரியாம கேம் விளையாடினேன். அடிக்கடி ஆன் பண்ணுவேன். ஆனா இதுல லாக் இருக்கு, அதை ஓபன் பண்ணவே முடியல. லேப்டாப் எங்க? சீக்கிரம் காட்டு. சார், எந்த ஏரியால இருந்து அந்த பையனுக்கு ஸ்ரீதருடைய மொபைலும் லேப்டாப்பும் கிடைச்சிருக்கோ அந்த ஏரியால தான் ஸ்ரீதருடைய பாடியும் கிடைச்சிருக்கு. யாராவது சொல்லி கொடுத்த அந்த பையன் போய் சொல்றானா என்ன? இல்ல சார், அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்ரீதரோட லேப்டாப் மொபைல்லாம் செக் பண்ணியா? லேப்டாப் செக் பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இதை பாருங்க, மொபைலுடைய ஹோம் ஸ்க்ரீன்ல ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. மொபைல் மெசேஜிங் அண்ட் காலிங் ஆப்பும் இருக்கு. அதுல மரியம்ங்கிற பேர்ல ஒரு ஐடி இருக்கு. அது இந்த பொண்ணோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா ஐடி ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ்ல இந்த பொண்ணுடைய போட்டோ தான் இருக்கு. அப்படியா? சரி, இந்த பொண்ணு யாருன்னு பாரு. இனிமே என் பின்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணாத, புரிஞ்சுதா? சொல்லுங்க சார். இது என்னோட ஐடி இல்ல, நான் இது யூஸ் பண்றதே இல்ல. இத பாருமா, நீ எந்த கால் சென்டர்ல வேலை செய்யறியோ, மரியம்னு கஸ்டமர் கிட்ட பேச உனக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அந்த பேர்ல வந்த ஐடி தான் இது. இதுல உன் போட்டோ தான் இருக்கு. ஸ்ரீதர் போன்லயும் உன் போட்டோ இருக்கு. இல்ல சார், எனக்கு எந்த ஸ்ரீதரையும் தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே விதவிதமா கிஃப்ட் கொடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு தடவை எனக்கு அவன் பென்ட்ரைவ் அனுப்பியிருக்கான். அதுல என் போட்டோஸ் தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இங்க பாருங்க சார். நீ எவ்வளவுதான் விலகி விலகி போனாலும் நாம 2 பேரும் இணைந்தே தான் இருப்போம். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. சார், இவனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். அது மட்டும் இல்லாம எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு இடையில இவனால தான் பிரச்சனையே.
சார் அவ சொல்றது உண்மைதான் சார். இந்த விஷயத்தெல்லாம் அவ ரொம்பவே டென்ஷனா இருந்தா. ஒருவேளை இந்த பிரச்சனையை ஒரே அடியை முடிக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீதரை போட்டு தள்ளிட்டீங்களா என்ன? சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பா. சொல்லு சார் நமக்கு புது டீட்டெயில் கிடைச்சிருக்கு. சார் ஸ்ரீதரோட லேப்டாப்ல இருந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ல எடுத்துட்டேன். மெயில் ஐடியை கிளிக் பண்ணதுமே மெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் சார் இந்த ஐடிக்கு தொடர்ந்து அவர் மெயில் அனுப்பியிருக்காரு. அதை பார்க்கும்போது தான் சந்தேகமா இருக்கு. ஸ்ரீதர் அனுப்பின கடைசி மெயில் இதுல இருந்து தான் வந்திருக்கு. இது யாரோட ஐடின்னு பாரு. இந்த ஐடியை யூஸ் பண்றவங்களுக்கு நிச்சயமா ஸ்ரீதர் மர்டர்ல சம்பந்தம் இருக்கு. நீதானா ஸ்ரீதரோட மெயில யூஸ் பண்ணது? ஸ்ரீதர் விஷயத்துல இதெல்லாம் எவ்வளவு நாளா நடக்குது? ஹலோ சார், நான் ஸ்ரீதர் கிட்ட பேசலாமா? ஆமாங்க, நீங்க யாரு? சார், டிவிகே பேங்க் சார்பா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? முதல் முறையா நானும் ஸ்ரீதரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். ரொம்ப நேரம் ஸ்ரீதர் என்கிட்ட பேசின அப்புறம் அடுத்த நாளும் என்கிட்ட கால் பண்ண சொன்னாரு. சார், நேத்து உங்களுக்கு கால் பண்ணல. நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கல்ல? ஆமா. உங்க வாய்ஸ் நல்லா ஸ்வீட்டா இருக்குங்க. என்ன சொல்றீங்க சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, நாளைக்கு எனக்கு மறுபடியும் நீங்க கால் பண்றீங்களா? அடுத்த நாள் கூட நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் திடீர்னு சொன்னாரு, ஓகே உங்களோட கார்டு வாங்கிக்கிறேன். ஆனா என் கண்டிஷன் நீங்க ஓகே சொல்லுவீங்களா? என்ன கண்டிஷன் சார்? பெருசா ஒண்ணும் இல்லை, என் கூட நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும். சார், எனக்கும் முதல்ல விசித்திரமா தான் இருந்தது. ஆனா ஸ்ரீதர் கிட்ட பேசி பழகுன அப்புறம் எனக்கும் அவர் கூட பேசுறது பிடிச்சு போயிடுச்சு. அவர்கிட்ட பேசுறதுக்காக மரியம்ங்கிற பேர்ல ஃபேக் ஐடி உருவாக்கி இருக்க. இத்தனைக்கும் நீ கால் சென்டர்ல வேலை செஞ்சிருக்க. ஸ்ரீதர் கிட்ட பேசுறதுக்காக நீ தேவிகாவோட காலர் நம்பரை யூஸ் பண்ணிருக்க, மரியம்னு. சார், அது டைரக்டா அவர்கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்க பேசி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுவோன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்ரீதர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணாரு. என்ன மீட் பண்ணணும்னு அடம் பிடிச்சாரு. ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாத ப்ளீஸ். நான் உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எதுக்காக இப்படி பண்ற நீ? என்னால உன்னை மீட் பண்ண முடியாது. சரி, மீட் தான் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உன் போட்டோவாவது அனுப்பேன் ப்ளீஸ். சார், நான் பார்க்க மற்ற பொண்ணுங்க மாதிரி அழகு இல்லை. அதனால நான் ரொம்ப பயந்தேன். ஒருவேளை என்னை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு. அதுக்கு நீ தேவிகாவோட போட்டோவை யூஸ் பண்ணிருக்க. சார், தேவிகா போட்டோ பார்த்ததும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட நினைச்சேன். அதனால அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஸ்ரீதர், என் அப்பா என் கல்யாணத்தை வேற இடத்துல முடிவு பண்ணிட்டாரு. அப்ப நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நீ என் கூட ஓடி வந்துற. உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசல. அவன் தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் அனுப்பிட்டே இருந்தான். அதே போல நான் அவனோட இமெயில்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. கடைசியில் அவன் என்னோட கால் சென்டரை கண்டுபிடிச்சிட்டான். அவன் தேவிகாவை மரியம்னு நினைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இது என்னது இது? அட இங்க பாரு. நான் செஞ்ச தப்பால தேவிகாவோட மேரேஜ் லைஃப்ல பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அவ ஹஸ்பண்டுக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் என்கிட்டையும் மற்ற கலீக்ஸ் கிட்டையும் விசாரிச்சாரு. ரொம்ப தீவிரமா அதை பத்தி விசாரிச்சாரு. தேவிகா மேல அவருக்கு சந்தேகம் அதிகமாச்சு. இந்த கதையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு. நேரா விஷயத்துக்கு வா. ஸ்ரீதர்கிட்ட நீ நெருங்கி பழகிறதுக்கு உண்மையான காரணம் என்ன, அதை சொல்லு. சார், எந்த தப்பான நோக்கத்தோடும் நான் பண்ணல. நான் அழகா பிறக்கல, அதுதான் என்னோட துரதிருஷ்டம். ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அவரை நான் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுப்பாருன்னு. சார், நான் தரவா செக் பண்ணிட்டேன். ஸ்ரீதரை அந்த பொண்ணு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் சார், எந்த சீரீஸை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களோ அதோட டிவிடி ஸ்ரீதரோட டிவிடி கலெக்ஷனில் இருக்கு. ஸ்ரீதர் தன்னோட கடைசி நாளுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன எழுதியிருக்கானா, இனி உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மரியா, நீ சந்தோஷமா இரு, நான் இப்ப பண்ண போற விஷயம் உன்னை பாதிக்காது அப்படின்னு எழுதியிருக்கான். அப்படி அவன் சொன்ன விஷயத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உஷார் அந்த பொண்ணு இவனை கழட்டி விட்டதுக்கு அப்புறம் அவன் டிப்ரெஷன் ஆயிட்டான். அதனால ஒருவேளை மனசு ஒழிஞ்சு போனதுனால சூசைட்னு சொல்றீங்களா? இருக்கலாம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அவனே சூசைட் பண்ணியிருப்பான்னு.
அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ், டேப்ஸ், பாலிபேக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்ல. ஆனா சார், தன்னைத்தானே இப்படி கொன்னுக்கிறது ப்ராக்டிகலி பாசிபிளா என்ன? மனிஷ், நாம இன்னொரு தடவை கிரைம் சீனை ரீசெக் பண்ணலாம். இறுதியில காவல்துறை இந்த கேஸை சூசைட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி காவல்துறை ஜாகிரதை மேல அமெண்ட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இன்னும் ஒரு கேள்வி இங்க பாக்கி இருக்கு. இவ்வளவு மோசமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் தன்னுடைய அப்பா அம்மாவை ஏன் ஒரு முறை கூட யோசிச்சு பார்க்கல? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸை சந்திக்கத்தான் செய்யறோம். ஆனா அந்த ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான பாதையை கொடுக்குது. கனவு காண்பது என்பது மனுஷனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் தான். ஆனா வாழ்க்கையோட ரியாலிட்டியை ஏத்துக்க வேண்டியது ஒரு கட்டாயமான நிலைமை தானே. உண்மையை பார்த்து பயந்து ஓடுறதை விட்டுட்டு அது கூட போராடி நம்ம நினைச்சதை நம்மளால சாதிக்க முடியும். நான் அனூப் சோனி இப்போதைக்கு எபிசோட்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல புது கதையோட உங்களை நான் சந்திக்க வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. ஞாபகம் இருக்கட்டும், நமக்கும் கிரைமுக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும்தான். அதனால ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க, கவனமா இருக்கணும். ஜெய் ஹிந்த்.